ஐயப்பனின் அவதாரம் என்று சொல்லும்போது, அங்கு முதலில் அவர் தர்மசாஸ்தாவாகத்தான் பிறக்கின்றார். விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் அவர் குழந்தையாக அவதரிக்கின்றார். அவதரித்த நோக்கம் மகிழ்ச்சியை வதம் பண்ணுவதற்காக. அப்பொழுது அவர் மகிழ்ச்சியை வதம் பண்ணுவதற்காக தான் அவதாரம் செய்தாலும், அவரை சிறிய குழந்தையாக பம்பை கரையில் வைத்து விடுகிறார்கள், சிறிய குழந்தையாக இருக்கும்படி. அந்நேரத்தில் பாண்டிய மன்னன் வருகிறார் வேட்டையாடுவதற்காக. வரும்போது இந்த நதிக்கரையில் ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்கின்றது. அந்த அழுகை சத்தம் கேட்டவுடன் அவர் வந்து பார்த்தவுடன், இந்த குழந்தை யாருடையது, நாம் எடுக்கலாமா என்று சிந்தித்து கொண்டு இருக்கும்போது அகத்தியர் கூறுகின்றார், உன்னுடைய குழந்தையாக இதை எடுத்து சென்று வளர்த்துவிடு, தெய்வ சக்தி வாய்ந்த குழந்தை என்று கூறுகிறார். அதன் பிறகு இவர் எடுத்து சென்று அங்கு வளர்க்கும் போது, இவரின் நிலையில் இருக்கும் போது அந்த மன்னனுக்கு இன்னொரு குழந்தை அவதரிக்கிறது. அதை கண்டவுடன் அந்த தாயின் நிலை மாற்றம் அடைகின்றது. எப்படி என்றால், அழகாக வளர்க்கின்றார்கள். வளர்த்து கொண்டு இருக்கும் போது குழந்தை கருவில் வந்தவுடனேயே தாயின் எண்ணம் அல்லவா, தாயின் எண்ணம் தோற்றம் அளிக்கின்றது. இந்த குழந்தை இருக்கும் போது அரச பதவி அந்த மூத்த குழந்தைக்கு போய் சென்று விடுமோ என்ற ஒரு நோக்கம் வந்து விடுகிறது. இதன் காரணமாக அவர் என்ன செய்கின்றார், ஒவ்வொரு லீலைகளையும் செய்கின்றார் தாய். ஆனால் இறுதியில் செய்கின்றார், வருத்தம் வந்ததை போன்று தன்னுடைய உடலில் நோய் வந்துவிட்டது என்று கூறி புலிப்பால் கொண்டு வந்தால்தான் இந்த தாயை காப்பாற்ற முடியும் என்று கூற வைக்கின்றார். அந்நேரத்தில் ஐயப்பன் தான் குழந்தையாக இருந்தாலும் அவர் புலிப்பாலை தேடி செல்லுகின்றார். செல்லும் நேரத்தில் தான் மகிழ்ச்சியை காட்சியாக பார்க்கிறார். அந்த இடத்தில் அவரை சம்மாரம் செய்துவிட்டு புலிப்பாலை எடுத்துக்கொண்டு வரும்போது தேவர்களும் புலியாக மாறி அங்கு வருகிறார்கள், காட்சி கொடுக்கின்றார்கள். அந்நேரத்தில் இந்த ராஜனும் ராணி உணர்கின்றார்கள், இது தெய்வ சக்தி வாய்ந்தது என்று. அதன் பிறகு அவரை வழிபட்டு நீ யார் என்று எல்லாம் கேட்கின்றார். கேட்டதன் பிறகு இவர் அதை கூறியதுக்கு பிறகு தான் அவர் தன்னுடைய எந்த நிலையை அடைய முடியும் என்று சிந்திக்கும் போதுதான் அகத்தியரும் அங்கு வந்து பராசுர முனிவரும் இருவரும் வந்து அவருடைய காட்சிகளை காட்டும்போது, எந்த காட்சியை நீ விரும்புகின்றாய் என்று கூறும்போது பிரம்மச்சாரிய நிலைத்தான் உகந்ததென்று அவர் அங்கு சென்று ஐயப்பனாக அமர்கின்றார். அதன் பிறகுதான் இந்த ஐயப்பனின் சக்தி மிக அழகாக வரும்போதுதான் அந்த நிலையில்தான் இவர்கள் அங்கே காடு இதெல்லாம் சேர்ந்து 5 மலைகளை தாண்டி தான் அங்கே செல்ல வேண்டியிருக்கு. சிரமப்பட்டு ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதை செய்கின்றானோ அதில் வெற்றியாக பெற முடியும். சிரமம் இல்லாமல் அதை இலகுவாக அடையலாம் என்று எண்ணும் நிலையில் அதை அடைய முடியாது அல்லவா. அந்த நேரத்தில் அவர் அங்கு அமர்ந்திருக்கும் போதுதான் இந்த விரதத்தின் மகிமை என்னவென்றால், எல்லா விரதங்களும் இருக்கின்றது. கௌரி விரதத்தை எடுத்துக்கொண்டால் 21 நாள், நவராத்திரி எடுத்தால் 9 நாள், இப்படி ஒவ்வொரு சிவராத்திரி எடுத்தால் 1 நாள். பல சிவராத்திரிகள் இருந்தால் கூட நாம் மேற்கொள்ளும் சிவராத்திரி 1 நாளாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஐயப்பனுக்கு 48 நாட்கள் விரதம் மேற்கொள்ள வேண்டும். அதுவும் கடுமையான விரதமாக மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது.